எல்லாருக்கும் ஹாய். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக போன வீடியோவில் தமிழுக்கு வந்து எப்படி ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருந்தோம். அந்த வீடியோவில் ஆக்சுவலாக கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சேம் டைமில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் பசங்களாம் இங்கிலீஷில் தமிழ் மீடியம் படிக்கிறாங்களே அவங்களாம் இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷில் வந்து ஆக்சுவலாக ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்குலாம் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறவங்க வந்து இங்கிலீஷில் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்களே கூட பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்துக்கலாம் கொஞ்சம் சொல்லிட்டு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் போயிடுறாங்க. சரி, இந்த கடைசி டைமில் நம்ம எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக இங்கிலீஷ்க்கான ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்க்க தான் நிறைய இருக்கும். இதில் பார்க்க தான் இவ்வளோ டாபிக் 10-12 டாபிக் இருக்கும். ஆனால் வந்து உள்ளே எல்லாமே படிக்காமையே எப்படி மார்க் வாங்குறது, ஈஸியாக எப்படி மார்க் வாங்குறது தான் நான் சொல்லியிருக்கேன். இதை மட்டும் இந்த 12 டாபிக் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக எவ்வளோ மார்க் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 65 மார்க் ஈஸியாக எடுக்கலாம். 100க்கு 65 மார்க் உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும். 65னா கண்டிப்பாக பாஸ் ஆக முடியாதா? ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஆனால் நான் சொல்கிறது அப்படியே கிளியராக கேட்டுகிட்டே வாங்க. எப்படி இதை வந்து பாஸ் ஆகலாம், என்னென்ன டாபிக் கொடுத்துருக்கேன், அந்த டாபிக் எப்படி எழுதணும், எங்ககிட்ட என்னென்ன நோட்ஸ் இருக்குது, இது எல்லாமே இந்த வீடியோவில் கிளியராக சொல்ல போகிறேன். வெறும் இந்த இது மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா எந்த யூஸ்மே இல்லை. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு பாஸ் மார்க்குக்கான ப்ளூ பிரிண்ட் ஆக்சுவலாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்கிறதுலாம் ஹெட்டிங், இதெல்லாம் ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். என்னென்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாத்துக்குமே ஆக்சுவலாக எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க, ஒன்றுத்துக்கும் எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது. டோட்டலாக போட்டால் 65 மார்க்ஸ் வருது. சரி, ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் புக்கில் 10 பேஜ் நம்பர் வந்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்களே, கவர்மெண்ட் புக்கில் வந்து டெக்ஸ்ட் புக்கில் 10th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் 10வது பேஜ் நம்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பற்றி ஒரு டாபிக் இருக்கும். அவங்களே அதில் கிளியராக கொடுத்துருப்பாங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அட்வர்டைஸ்மெண்ட் செம்ம ஈஸி, எல்லாமே கொஸ்டின் பேப்பர்லேயே கொடுத்துருவாங்க. என்ன எவ்வளோ டிஸ்கவுண்ட்டு, என்ன கம்பெனி, அந்த கம்பெனி வந்து எங்கே இருக்குது, என்ன அந்த கம்பெனியில் என்ன விற்கிறாங்க, என்ன பொருள் விற்கிறாங்க, எல்லா டீட்டெயிலும் அதில் கொடுத்துருப்பாங்க கொஷின் பேப்பரில். நீங்கள் வெறும் கொஷின் நம்பர் போட்டுட்டு ஒரு டேப்லா காலம் ஃபஸ்ட்டு போடுங்க. ஒரு பாக்ஸ், டேப்லா காலம் கிடையாது, ஒரு பாக்ஸ் போடணும். ஒரு பாக்ஸ் போட்டு தான் என்ன பண்ணணும், அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஈஸியாக வாங்கலாம் மார்க். ஒரு பாக்ஸ் போட்டிங்கனாலே என்ன பண்ணுறாங்க, ஆக்சுவலாக மார்க் கொடுத்துட்றாங்க 1 மார்க். அந்த கம்பெனியோட பேரை மேலே வைங்க, கீழே அந்த அட்ரஸ் எழுதுங்க, அந்த கம்பெனியோட அட்ரஸ், இதெல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. என்ன பொருள் விற்கிறாங்களோ அந்த பொருளை பற்றி ஒரு இமேஜ் கூட நீங்கள் வரையலாம். ஒரு டயக்ராம் மாதிரி அந்த கம்பெனியில் என்ன விற்கிறாங்களோ அந்த பொருளுக்கான வந்து டயக்ராம் வந்து சைடில் வரைஞ்சிங்கன்னா அதுக்கு ஒரு மார்க் இருக்குது. ஒரு மேக மாதிரிலாம் போட்டு ஆஃபர் இருக்குது, 20% ஆஃபர், பை 1 get 1 ஃப்ரீ, இந்த மாதிரிலாம் எழுதி வச்சிங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்கும். 5க்கு 5 ஈஸியாக வாங்கிடலாம். ப்ரெசன்டேஷன்லாம் நீட்டாக வச்சிங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொஸ்டின் நம்பர் போட்டு அழகாக எழுதிங்கன்னா 5 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லுக் அட் த பிக்சருக்கு மார்க் எவ்வளோனா 5 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. 5 மார்க் இருக்குது லுக் அட் த பிக்சருக்கு. ஒரு பிக்சர் கொடுத்துருவாங்க. அந்த பிக்சரை பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பாயிண்ட்ஸாக அழகாக ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் அப்படி எழுதணும். ஆக்சுவலாக நம்ம பிபி அகாடமியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். என்ன எழுதணும், எது வந்தாலும் எப்படி எழுதணுன்றது கூட நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் ஒரு பிடிஎஃபாக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா லிங்காக கொடுக்குறோம். இந்த வீடியோ கீழே பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறோம். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் படிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேக் ஏ நோட்ஸ் மேக் பண்ண சொல்லுவாங்க. எவ்வளோ மார்க்குன்னு பாருங்களேன். மேக் ஏ நோட்ஸுக்கு 5 மார்க் இருக்குது. மேக் ஏ நோட்ஸ்னால் அதுவும் ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு மேக் ஏ நோட்ஸ், சம்மரி ரைட்டிங் அப்படிலாம் கேட்பாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண வேணால், ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்கா, ஃபஸ்ட்டு ரஃப் காப்பின்னு போடுங்க. ரஃப் காப்பிக்கும் நீங்கள் ஹெட்டிங் வைக்கலாம், ஒரு டைட்டில். அந்த பேராகிராஃப் வந்து எதை பற்றின பேராகிராஃப் அப்படின்னு பாருங்கள். ஸ்டார்டிங் அந்த பேராகிராஃபில் எதை பற்றி பேசுகிறாங்களோ அதையே ஒரு ஹெட்டிங்காக நீங்கள் வைக்கலாம். டிவியை பற்றி பேசுகிறாங்கன்னா டிவி, மொபைல் ஃபோன்ஸை பற்றி பேசுகிறாங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ், அது மாதிரி எதை பற்றி பேசுகிறாங்களோ இல்லை யாரை பற்றி பேசுகிறாங்களோ அந்த டாப்பிக்கே என்ன பண்ணுங்கள், ஒரு டைட்டில் மாதிரி. டைட்டில்னு போட்டு ஹெட்டிங் வைக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஹெட்டிங் போட்டாலே போதும். நெக்ஸ்ட்டு ரஃப் காப்பின்னு போட்டு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்களா, அதில் எவ்வளோ பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, ஒரு 10 லைன் பேராகிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேராகிராஃபில் ஒரு 10 லைன் இருக்குது. நீங்கள் ஒரு ரஃப் காப்பியில் எவ்வளோ எழுதுங்க, ஒரு 7 லைன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எதனா ஒரு 7 லைன் எடுத்து அந்த ரஃப் காப்பியில் எழுதுங்க. ரஃப் காப்பி எழுதிட்டு அப்புறம் என்ன பண்ணுங்கள், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். லெஃப்ட்லேருந்து ரைட்டு, லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில் ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஃபேர் காப்பி அப்படின்னு போட்டுட்டு, இல்லை ஃபேர் டிராஃப்ட், ரஃப் டிராஃப்ட்டு இல்லை ரஃப் காப்பி, ஃபேர் டிராஃப்ட் இல்லை ஃபேர் காப்பி, எதை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஃபேர் காப்பி அப்படின்னு போட்டுட்டு, ஃபேர் காப்பியில் ரஃப் காப்பியில் நீங்கள் ஒரு 7 லைன் எழுதுனீங்கல்ல, அதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி என்ன பண்ணுங்கள், ஒரு 5 லைன் எழுதுங்க. ஃபஸ்ட் 2 லைன் எழுதுங்க, லாஸ்ட் 2 லைன் எழுதுங்க, நடுவில் ஒரு லைன் வச்சுக்கோங்க. அப்படியே பார்த்து எழுதினாலே போதும். ரஃப் காப்பி திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன், நோட் மேக்கிங் இல்லை சம்மரி ரைட்டிங் கேட்பாங்க. எதுவும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு 10 லைனில் ஒரு பேராகிராஃப் கொடுப்பாங்க. அது எத்தனை லைன் கொடுக்குறாங்க பார்த்துட்டு அந்த லைனில் கொஞ்சம் கம்மி பண்ணி ரஃப் காப்பியில் எழுதுங்க. ரஃப் காப்பியை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. ரஃப் காப்பிக்கும் டைட்டில் வைங்க. ஃபேர் காப்பின்னு போடுங்க, ஃபேர் காப்பிக்கு ஒரு டைட்டில் வைங்க. ஃபேர் காப்பி என்ன பண்ணணும், ஒரு 7 லைன் எழுதிருக்கீங்களா ரஃப் காப்பியில், அதுலேருந்து ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு 5 லைன் எழுதுங்க ஃபேர் காப்பியில்.
ஃபேர் காப்பியில் 5 லைன்ஸ் எழுதிட்டீங்கல்ல, அந்த 5 லைன்ஸ் எழுதி முடிச்சதுக்கப்புறம் மேலே டைட்டிலும் வச்சுருவீங்க. கடைசியில் கீழே என்ன பண்ணணும்னா நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் கிவன் பேசேஜ், அந்த கொடுத்துருக்க பேசேஜில் எவ்வளோ லைன்ஸ் எவ்வளோ வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணி பொறுமையாக கவுண்ட் பண்ணுங்கள். அந்த வேர்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணி அங்கே எழுதிருங்க. நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் கிவன் பேசேஜ், கொடுத்துருக்க பேசேஜில் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எழுதுங்க. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ரஃப் காப்பியில் எவ்வளோ வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதுங்க. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ஃபேர் காப்பியில் நீங்கள் எவ்வளோ வேர்ட்ஸ் எழுதிருக்கீங்களோ அதையும் தூக்கி எழுதுங்க. அவள் தான் முடிஞ்சிச்சு. இதை மட்டும் பண்ணாலே எவ்வளோ மார்க் கொடுக்குறாங்க நோட் மேக்கிங்க்கு ஆக்சுவலாக 5 மார்க்ஸ் இருக்குது. 5 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கொடுத்துருக்க பேராகிராஃபை எப்படி பண்ணணும்னு சொன்னேன், நான் சொன்ன மாதிரி பண்ணிங்கன்னா 5 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு லெட்டர் ரைட்டிங் இல்லை ஸ்பாட் எரர், இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. லெட்டர் ரைட்டிங் சூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லை ஸ்பாட் எரர் சூஸ் பண்ணிக்கோங்க. லெட்டர் ரைட்டிங்னா எதுவும் இல்லை, ஃப்ரம் போடுங்க, டூ போடுங்க, ரெஸ்பெக்டட் சார்னு போடுங்க. அவங்களே யாருக்கு என்ன எழுதணும்னு கொடுத்துருப்பாங்க. அதே கண்டென்ட்டை திரும்ப எழுதி வச்சு தேங்க்யூன்னு போட்டு ரெஸ்பெக்டட் யுவர்ஸ் ட்ரூலி யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படிலாம் போட்டு அட்ரஸ் அந்த என்வலப் இதெல்லாம் எழுதுனீங்கனாலே இந்த கண்டென்ட் மட்டும் இருந்தாலே ஆக்சுவலாக 3 to 4 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். 5க்கு 5 ஃபுல்லாக வாங்குறீங்களோ இல்லையோ, ஃப்ரம், டூ, சப்ஜெக்ட்டு, ரெஸ்பெக்டட் சார் இல்லை ரெஸ்பெக்டட் மேடம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த சப்ஜெக்ட் மாதிரி போட்டு அந்த சப்ஜெக்டை பற்றி எழுதலாம். நெக்ஸ்ட்டு கண்டென்ட் அப்படியே கொடுத்துருக்க கொஸ்டினே பார்த்து கண்டென்ட் எழுதிட்டு தேங்க்யூன்னு போட்டு யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லின்னு போட்டு அந்த இடத்துல சைன் போடலாம். நீங்கள் சைன்னா உங்கள் சைனுக்கு பதிலாக நீங்கள் XXX அப்படின்ற மாதிரி கூட போட்டுக்கலாம். அட்ரஸ் அந்த என்வலப் போட்டு எழுதிட வேண்டியதான். இதை மட்டும் பண்ணாலே ஆக்சுவலாக எவ்வளோ மார்க் தராங்க, 5 மார்க்ஸ் தராங்க. உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங் வராதுன்னா ஸ்பாட் எரர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பாட் எரரும் ஈஸி தான், புக்லேயே கம்மியாக தான் கொடுத்துருப்போம். நாங்களும் நோட்ஸ் கொடுக்குறோம். கமெண்ட்டில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு PDF இருக்கும், ஸ்பாட் எரர் இருக்குது. எந்த லெட்டர் வந்து எந்த லெட்டர் சேஞ்ச் பண்ணணும், ஏன்னு வந்து ஆன்னு சேஞ்ச் பண்ணணும், அந்த மாதிரிலாம் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு PDF மாதிரி கொடுத்துருக்கோம். அதை மட்டும் படிச்சினாலே ஈஸியாக நீங்கள் வாங்கிடலாம். 5க்கு 5 வாங்குறீங்களோ இல்லையோ 4 இல்லை 3 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். நெக்ஸ்ட் அடுத்து ரீட் த பேசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 47A ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் சொல்லியிருக்கும். 47th கொஸ்டினில் ஏவை சூஸ் பண்ணுங்கள். போயம் கொடுத்துட்டு அதில் இருக்கிறத சூஸ் பண்ணாதீங்க, அது A-Bயில் வரும். அது 47Aவில் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு ஆன்சர் எழுதுகிற மாதிரி வரும். 47Bயில் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு போயம் கொடுத்துட்டு அதில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் 47Aவை அட்டன் பண்ணுங்கள். அந்த கொஷினில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 4 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அப்போ ஒரு கொஷினுக்கும் 2 மார்க் 8 மார்க் இருக்குது. இதுவும் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த பேராகிராஃப்லேயே ஆன்சர் இருக்கும். அந்த கொஷினை படித்து அந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு அந்த ஆன்சருக்கு அந்த பேராகிராஃபில் இருக்க லைனை தூக்கி அப்படியே எழுதிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. இல்லை எனக்கு அந்த அளவுலாம் படித்து எழுத தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த லைனில் இருக்க வேர்ட்ஸ், கொஷினில் லைன் கேட்டிருக்காங்களா, அந்த கொஷின் என்ன இது லைன் வருதோ அதே லைன் அந்த பேராகிராஃபில் எங்கே வருதுன்னு செக் பண்ணுங்கள். அந்த லைன் அப்படியே அந்த பாயிண்ட்டை ஃபுல்லாகவே எடுத்து எழுதுங்க. சப்போஸ் அதே மாதிரி லைன் 2 வாட்டி வருது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 2 பாயிண்ட்டையும் அப்படியே தூக்கி எழுதுங்க. எதனா ஒரு பாயிண்ட் ஆச்சும் உங்களுக்கு கரெக்டாகிடும். இதே மாதிரி பண்ணால் போதும், உங்களுக்கு 8 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். ரீட் த பேசேஜ் கிவ் த ஆன்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா பெரிய பிரச்சனையே கிடையாது. கொடுத்துருக்க பேராகிராஃபில் ஆன்சர் அதுலேயே தான் இருக்க போது. கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த ஆன்சர் அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து எழுதினீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. 8 மார்க் இந்த கொஷினுக்கு. நெக்ஸ்ட் இன்ஸ் டெவலப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி ரீடரில் வரும். 5 மார்க்ஸில் இருக்குது. நீங்கள் 5 மார்க்ஸ் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. வெறும் என்ன பண்ணுங்கள், சப்ளிமெண்ட்ரி அந்த இன்ஸ்லாம் இருக்குல்ல, இன்ஸ் டெவலப்பிங் சப்ளிமெண்ட்ரிலேருந்து தான் வரப்போகுது. மொத்தம் எத்தனை லெசன் இருக்குது, 7 லெசன் இருக்கா. ஒரு லெசனோட பேர் என்ன, அந்த லெசனில் மாரல் என்ன, லெசனோட பேர் மட்டும் எழுதி மாரல் எழுதினாலே உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்துட போது. இன்ஸ் டெவலப்மெண்ட் அவனே கொடுத்துருப்பான். அந்த இன்ஸை அப்படியே நீங்கள் லைட்டாக டெவலப் பண்ணி எழுதினீங்கனாலே உங்களுக்கு 3 to 4 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். 3 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். டைட்டிலுக்கு வந்துட போது மாரல் எழுதிட போகிறீங்க, அந்த இன்ஸை நீங்களே டெவலப் பண்ணி எழுதினீங்கன்னா அதுக்கு ஒரு 1 or 2 மார்க்ஸ் கொடுக்க போகிறாங்க. இல்லை நீங்கள் பேராகிராஃபே சின்ன கைட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பேராகிராஃபாக படிக்காமல் சின்னதாக ஒரு சம்மரி மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதே பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, ஒரு 10 பாயிண்ட். அந்த 10 பாயிண்ட்டை நீங்கள் படித்து வச்சிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு 3 லெசன் இல்லை 4 லெசனுக்கு படித்து வச்சிங்கன்னா போதும். அதையே அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 10 லைனையும் அப்படியே அழகாக எழுதி வைக்கலாம் நீங்கள். புரியுதா? ஆனால் வந்து பாயிண்ட்டாக போட்டு எழுதக்கூடாது, பேராகிராஃப் மாதிரி நீங்கள் எழுதணும். மேலே ஹெட்டிங் போட்டு அந்த பேராகிராஃப் எழுதிட்டு கீழே மாரல் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். 3 to 4 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா 7th டாபிக் வந்து ரீட் த பேசேஜ். திரும்ப இங்கே ஒரு ரீட் த பேசேஜ் பார்த்துருக்கோம். ரீட் த பேசேஜ் வந்து கொஸ்டின் நம்பர் 47A அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். திரும்ப ரீட் த பேசேஜ்னு கொடுத்துட்டு அந்த கொஸ்டின் கேட்பாங்கல்ல, அது வந்து 38th கொஸ்டின்லேயும் வரும். 47ல A அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி கொஸ்டின் திரும்ப நம்மளுக்கு எங்கே வருது, அதே மாதிரி ரீட் த பேசேஜ் எங்கே வருதுன்னா 38வது கொஸ்டினில் வருது. 38th கொஸ்டினில் பார்த்தீங்கன்னாலும் திரும்ப ரீட் த பேசேஜ்னு கொடுத்துருப்பாங்க. அதுலேயே ஆன்சர் இருக்கும். ஏற்கனவே சொன்னது தான், நீங்கள் கொஸ்டினை படிங்க, கொஸ்டினை பற்றி அதில் அங்கே என்ன ஆன்சர் இருக்குன்னு பார்த்து அப்படியே எழுதிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு அந்தளவு கண்டுபிடிக்க தெரியலாம். அந்த கொஸ்டினில் கேட்டிருக்க சென்டென்ஸ் மேலே அந்த பேராகிராஃபில் எங்கே இருக்குன்னு பார்த்து அந்த பாயிண்ட் அப்படியே ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் ஃபுல்லாக எழுதினா போதும். 2 வாட்டி சப்போஸ் அதே லைன் வர மாதிரி தெரிஞ்சுச்சுன்னா 2 வாட்டி அந்த என்னென்ன லைன் இருக்கோ அந்த லைன் அப்படியே எழுதி வைங்க.
அப்போ உங்களுக்கு எதனா ஒன்று கிளிக் ஆகிடும், கண்டிப்பாக மார்க் கொடுத்துருவாங்க. ஈஸியாக அதில் மார்க் வாங்கலாம். இதுக்கு எவ்வளோ மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 5 மார்க். இந்த ரீட் த பேசேஜுக்கு எவ்வளோ 47A அட்டன் பண்ணிங்கன்னா 8 மார்க். இந்த ரீட் த பேசேஜ் 38க்கு 5 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு ரைமிங் வேர்ட், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேஷன் 5 மார்க். இது ரொம்ப ஈஸியானது ஆக்சுவலாக. ரைமிங் வேர்ட்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இருந்தாலும் ஒரு ஸ்பீடாக சொல்லிடுறேன் நான். ரைமிங் வேர்ட்னா ஒரு கொடுத்துருக்க போயம் லைனில் பார்த்தீங்கன்னா கடைசியாக முடியும் போது ஒரே மாதிரி இதுலேயே முடியும், ஒரே மாதிரி டோன்லேயே முடியும். அந்த மாதிரி டோனில் முடியுது அப்படின்னா அந்த வேர்டை மட்டும் எடுத்து எழுதுறது பேர் தான் ரைமிங் வேர்ட். கடைசியாக முடிகிற வேர்டில் பாருங்கள் ஒரே மாதிரி சவுண்டில் முடியும். அப்படி முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுங்கள், அந்த வேர்டெல்லாம் எடுத்து எழுதுறது பேர் தான் ரைமிங் வேர்ட். நெக்ஸ்ட்டு ரைமிங் ஸ்கீம். ரைமிங் ஸ்கீம்னா எதுவும் இல்லை, இப்போ வந்து ரைமிங் வேர்ட் நீங்கள் சொன்னீங்களா, அதே மாதிரி தான் ரைமிங் ஸ்கீமும் போட போகிறீங்க. ஃபஸ்ட்டு வேர்டும் ஃபஸ்ட் லைனில் இருக்க லாஸ்ட் வேர்டும் செகண்ட் லைனில் இருக்க லாஸ்ட் வேர்டும் சேமாக வந்துச்சுன்னா அது ரெண்டுத்துக்கும் ஏஏன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் லைனில் இருக்க லாஸ்ட் வேர்டும் ஃபோர்த் லைனில் இருக்க லாஸ்ட் வேர்டும் சேமாக இருந்துச்சுன்னா பிபின்னு கொடுக்க போகிறீங்க. அப்போ ரைமிங் ஸ்கீம் என்னது, ஏஏபிபி. இப்போ அதுவே வந்து லாஸ்ட் லைனில் ஒரு லைனில் லாஸ்ட் வேர்டு பார்ப்பீங்க, அந்த வேர்டும் செகண்ட் லைனில் இருக்க லாஸ்ட் வேர்டும் சேமாக இல்லை, தேர்ட் லைனில் ஆனால் சேமாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட் லைனுக்கு ஏன்னு கொடுத்துருவீங்க, தேர்ட் லைன் சேமாக இருக்குது, அப்போ அதுக்கும் ஏ கொடுப்பீங்க. அப்போ செகண்ட் லைனில் இருக்க வேர்டும் லாஸ்ட்டில் இருக்க வேர்டும் ஃபோர்த் லைனில் இருக்க லாஸ்ட்டில் இருக்க வேர்டும் சேமாக இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு வேர்டும் என்ன பண்ணுவீங்க, பிபின்னு கொடுப்பீங்க. அப்போ ரைமிங் ஸ்கீம் என்னது ஆக்சுவலாக ஏபி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து கேட்பாங்க, கண்டிப்பாக ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வரும். 3 இதை மட்டும் படிச்சுன்னா ரிப்பீட்டடாக இதாக வரப்போகுது. சிம்லின்னு ஒன்று இருக்குது, பர்சானிஃபிகேஷன் ஒன்று இருக்குது, மெட்டாஃபர்னு ஒன்று இருக்குது. இதே தான் மோஸ்ட்டாக ரிப்பீட் ஆக போகுது உங்களுக்கு. ஆக்சுவலாக சிம்லி எப்போ வரும், லைக் இல்லை ஆஸ். லைக் கொடுத்துருக்க லைன்ஸில் லைக் வந்துச்சுன்னா அப்போ சிம்லின்னு எழுத வேண்டியதான். இல்லை ஆஸ்ன்ற ஏஎஸ் அந்த வேர்டு இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன எழுதலாம், சிம்லின்னு எழுதிடலாம். இப்போ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பர்சானிஃபிகேஷன், மெட்டாஃபர்னு ஒன்று இருக்குது. நாங்கள் பர்சானிஃபிகேஷன் புக்கில் இதெல்லாம் வந்தால் பர்சானிஃபிகேஷன் எந்த லைன்லாம் வந்தால் பர்சானிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு நோட்ஸே வச்சுருக்கோம். நாங்கள் அந்த நோட்ஸை கூட பிடிஎஃபாக கொடுக்குறோம். அந்த லைனை மட்டும் நீங்கள் படித்து வச்சிங்கன்னா அந்த லைனில் வந்தால் பர்சானிஃபிகேஷன். இது 2 மட்டும் தெரிஞ்சாலே போதும். இது 2மே வரலைன்னா அப்போ மீதி இருக்கிறது என்னது, மெட்டாஃபராக நீங்கள் போட்டுற வேண்டியதான். திரும்ப இன்னொரு வாட்டி சொல்கிறேன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுன்னு கண்டிப்பாக வரும். லைக் இல்லை ஆஸ் வந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுங்கள், சிம்லின்னு சூஸ் பண்ணுங்கள். அதை தாண்டி உங்களுக்கு பர்சானிஃபிகேஷன், மெட்டாஃபர்னு ஒன்று இருக்குது. பர்சானிஃபிகேஷன் எப்போ வரும்னு சொல்லிட்டு புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, எப்போ வரும்னு சொல்லிட்டு நாங்கள் சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம். அதை மட்டும் நீங்கள் படித்து வச்சிட்டிங்கன்னா அந்த லைன் வந்துச்சுன்னா நீங்கள் பர்சானிஃபிகேஷன் சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பர்சானிஃபிகேஷன் கிடையாது, லைக் இல்லை ஆஸும் வரல, அப்போ அந்த இதுக்கு என்ன போடுவீங்க, மெட்டாஃபர்னு போட்டு அழகாக வரலாம். ஈஸியாக 1 மார்க். இந்த 3 தெரிஞ்சாலே 1 மார்க் நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு அலிட்ரேஷன். அலிட்ரேஷன்ன்றது அந்த ஸ்டார்டிங் லெட்டர் இருக்குல்ல, அது சேமாகவே வரும். அந்த ஒரு வேர்டில் ஸ்டார்டிங் லெட்டர் சேமாக வந்துச்சுன்னா அதெல்லாம் என்னென்னு சொல்லுவோம்னா அலிட்ரேஷன் சொல்லுவோம். ஸ்டார்டிங் லெட்டர் சேமாக வரும்போது மெயினாக என்னென்ன இருக்கக்கூடாது, AEIOU வவ்வல்ஸ் இருக்கிறதுல ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது கணக்கு கிடையாது. வவ்வல்ஸில் இருக்கிறது ஸ்டார்ட் ஆனால் அது வேறு பேர் வந்துடும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், வவ்வல்ஸ் இல்லாமல் எந்தெந்த லெட்டர்லாம் ஸ்டார்டிங் லெட்டர் சேமாக வருதோ அதுக்கெல்லாம் நம்ம என்ன பேர் வைக்கலாம், அலிட்ரேஷன் சொல்லலாம். அலிட்ரேஷன் என்னென்னு புரிஞ்சிச்சுல, ஸ்டார்டிங் லெட்டர் சேமாக இருக்கணும். ஸ்டார்டிங் லெட்டர் எங்கெங்கெல்லாம் சேமாக இருக்கோ அதெல்லாம் தான் அலிட்ரேஷன், வேறு எதுவுமே இல்லை. செம ஈஸி. ஆனால் AEIOUன்ற ஒரு லெட்டரில் இருக்கக்கூடாது, ஸ்டார்ட் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேராஃபேஸ். பேராஃபேஸ் எந்த கொஸ்டின் நம்பரில் கேட்பாங்கன்னா 36 கொஸ்டின் நம்பரில் பேராஃபேஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது செம்ம ஈஸி. ஒரு போயம் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை பேராஃபேஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 5 மார்க்ஸ் இருக்குது. எது வந்தாலும் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு நோட்ஸ் வச்சுருக்கோம். எந்த போயம் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு நோட்ஸ் வச்சுருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த போயம், அந்த போயமோட ஆத்தர் என்ன, அதெல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு பேப்பர் கொடுத்துருப்போம். டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அந்த PDF டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா பேராஃபேஸ்க்கான 2 பேப்பர் இருக்கும். ஃபஸ்ட் பேப்பரில் அது எந்த போயம், அந்த போயமோட ஆத்தர் என்ன, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான பேப்பர் ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சிங்கன்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், எதை வந்தாலும் அதை தான் எழுத போகிறீங்கன்ற மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருப்பேன். அதுக்காக அது எழுதி வச்சுன்னா 5 மார்க்ஸுக்கு 5 ஈஸியாக வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு பேராகிராஃபில் ஃபஸ்ட்டு 4 லெசன் பேராகிராஃப் படிச்சுக்கோங்க. பேராகிராஃப் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சம்மரி மாதிரி குட்டியாக கைடில் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருப்பாங்க. ஒரு 10 லைன் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த 10 லைன் நீங்கள் பாயிண்ட்டாக எழுதாதீங்க. பேராகிராஃப்னும் போது பாயிண்ட்டாக எழுதிங்கன்னா மார்க் தர மாட்டாங்க. அந்த பாயிண்ட் பதிலாக பேராகிராஃப் மாதிரி அழகாக அப்படியே என்ன பண்ணுங்கள், பேராகிராஃப் மாதிரியே எழுதி வச்சுட்டு பேசேஜ் மாதிரியே எழுதி வச்சுட்டு வாங்க. பாயிண்ட்டாக எழுதாதீங்க. பேராகிராஃப் கேட்டால் பாயிண்ட்டாக எழுதக்கூடாது. பேராகிராஃபாக அழகாக 2ஆக டிவைட் பண்ணி நீங்கள் படிச்சிருக்க 10 பாயிண்ட்லேயே ஃபஸ்ட்டு 5 பாயிண்ட் அப்படியே ஒரு பேராகிராஃப் மாதிரி, திரும்ப அடுத்த 5 ஒரு பேராகிராஃப் மாதிரி, அப்படி 2ஆக டிவைட் பண்ணி எழுதிங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்கும். மேலே ஒரு ஹெட்டிங் கூட நீங்கள் வைக்கலாம். கொஸ்டின் நம்பர் போட்டு அது 10 லைன் படிச்சிருக்கீங்களே, அந்த 10 லைனையும் என்ன பண்ணுங்கள், 5 லைன்ஸாக டிவைட் பண்ணி 2 பேராகிராஃபாக வர மாதிரி எழுதி மேலே ஒரு ஹெட்டிங் மட்டும் போட்டு கீழே அழகாக ஒரு மாரல் போட்டிங்கன்னா 5க்கு 5 ஈஸியாக கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு 4 பேராகிராஃப் படித்தாலே போதும், 10 மார்க் இருக்கும் உங்கள் கையில். நெக்ஸ்ட்டு ரோட் மேப்புக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க் ரோட் மேப்புக்கு.
ரோட் மேப் ஆக்சுவலாக வந்து நீங்கள் ரொம்ப பெருசாலாம் எழுதக்கூடாது. 5 லைன்ஸ் இருந்தால் போதும். 2 மார்க்ஸ் தான் கேட்குறாங்க. ஒரு 5 லைன்ஸ் இருந்தால் போதும். யாருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறீங்க, ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு போட்டு இது கூட நோட்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். எப்படி வந்தால் என்ன எழுதணும்னு சொல்லிட்டு இதை கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் ரோட் மேப்புக்கான PDF கொடுக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பஞ்சுவேட். பஞ்சுவேட்டுக்கு எவ்வளோ மார்க்னா 2 மார்க். பஞ்சுவேஷனுக்கும் 2 மார்க் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. பஞ்சுவேஷன் ரொம்ப ஈஸி. அதான் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். கேப்ஸில் ஐ வந்து கேபிட்டல் லெட்டர், ஸ்டார்டிங் லெட்டர் கேபிட்டல் லெட்டர், கடைசியில் ஃபுல் ஸ்டாப், எங்கே கமா வரும், எங்கெங்கெல்லாம் வந்து கேப்ஸில் எழுதணும், எது ஸ்மாலில் எழுதணும், இதெல்லாம் மட்டும் தெரிஞ்சாலே போதும் உங்களுக்கு. அதனால் நான் என்ன சொல்கிறேன், பஞ்சுவேஷன் எப்படி வரும்ன்றது கூட நாங்கள் நோட்ஸ் வச்சுருக்கோம். அதை கூட உங்களுக்கு PDF-ஆக நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இதெல்லாம் மட்டும் வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் இதெல்லாம் சேர்த்து ஒரு வீடியோவாக கூட உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம். யாருனா இங்கிலீஷில் யாருனா ஃபெயிலாக இருந்தாங்க, சப்ளிமெண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டோட்டலாக வந்து இவ்வளவும் படிச்சிருக்கோம். நீங்கள் இது எல்லாமே எழுதுனா 65 மார்க் வருது. ஆனால் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஃபுல் மார்க்ஸ் கொடுக்க போகிறது கிடையாது. எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், ஓரளவு நல்ல மார்க்கும் எடுத்துட முடியும். இதை மட்டும் தெளிவாக நான் சொன்னதை கிளியராக இந்த வீடியோவை இன்னொரு வாட்டி கூட பாருங்கள். பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரிஞ்சிடும். அதை மட்டும் கிளியராக அப்ளை பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு, கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். பாஸ் ஆகிறன்னு கஷ்டமாக யாரும் ஃபீல் பண்ண முடியாது. இல்லை கண்டிப்பாக இங்கிலீஷில் எல்லாருமே பாஸ் பண்ண முடியும். இந்த டே நைட்டு இன்னைக்கான நைட்டு நாளைக்கான மார்னிங் மட்டுமே நீங்கள் படிச்சிங்கன்னா கூட இங்கிலீஷில் பாஸ் பண்ணுறது ஈஸி. அது எப்படி நான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆக்சுவலாக யார் இருக்குன்னா BB அகாடமி இருக்காங்க. எதுக்கும் கவலை பண்ணிக்க அவசியம் கிடையாது. நாங்கள் இருக்கும் BB அகாடமி இருக்குது. கொஷின் பேப்பர் டஃப்பாக கேட்டாலும் உங்களால் எவ்வளோ மார்க் எடுக்க முடியும்? கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்தாலும் உங்களால் பாஸ் மார்க் 35 மார்க் கண்டிப்பாக ஈஸியாக எடுத்துட முடியும். அதை விட அதிகமாகவே எடுப்பீங்க. கண்டிப்பாக ஈஸியாக எடுத்துடலாம். வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி ப்ளூ பிரிண்ட் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நாங்கள் உங்களுக்கு அந்த வீடியோவை நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஆல் தி பெஸ்ட். எக்ஸாமை நல்லா எழுதுங்க. எல்லோரும் பாஸ் பண்ணிவிட்டு வாங்க. நெக்ஸ்ட் வீடியோ வேணும்னும் போது எந்த சப்ஜெக்ட் வேணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் போடுறோம். ஆல் தி பெஸ்ட்.